இது முதல் 6 வசனங்கள் மல்கியா புஸ்தகத்தினுடைய 1வது அதிகாரத்தில் உள்ள முதல் 6 வசனத்திலிருந்து 2வது வசனத்தில் உள்ள கேள்விதான். தேவன் மக்களை நோக்கி சொல்றாரு, நான் உங்களை சிநேகிக்கிறேன், நான் உங்களை லவ் பண்றேன். சிநேகம்னா ஒரு சிலருக்கு புரியலைன்னா, தமிழ்ல புரியலைன்னா அதுக்காக லவ்னு சொல்லி கொடுத்துட்றேன். நான் உங்களை நேசிக்கிறேன், நான் உங்களை லவ் பண்றேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். மக்கள் திரும்ப என்ன கேட்குறாங்க, நீங்க எங்க எங்களை லவ் பண்ணீங்க? எப்படி நீங்க எங்க எங்களை சிநேகிச்சீங்க? என்னன்னா இவங்களுக்கு இன்னும் பழைய காலம் தான் நினைச்சிட்டு இருக்காங்க. நாங்கள் அங்கே அடிமையாக போயிட்டோம், நாங்கள் அப்படி போயிட்டோம், இப்படி இருந்தோம், இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தோம், இப்போ தான் வந்து நாங்கள் கோயிலை கட்டினோம், இப்போ தான் சோத்தை கட்டினோம், இப்போ தான் வந்து உட்காந்துருக்கோம், நீங்கள் எங்கே எங்களை சிநேகிச்சிங்க அப்படின்னு ஆண்டவரை பார்த்து திரும்ப கேள்வி கேட்குறாங்க. எவ்வளோ பெரிய ஒரு காரியம் பாருங்கள். அது 2வது வசனத்திலிருந்து 5வது வசனம் வரைக்கும் பாருங்கள். நான் உங்களை சிநேகித்தேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார், அதற்கு நீங்கள் எங்களை எப்படி சிநேகித்தேர் என்கிறீர்கள். கர்த்தர் சொல்லுகிறார், ஏசா யாக்கோபுக்கு சகோதரன் அல்லவா? அவரே கேள்வி கேட்கிறாரு பாருங்க. 2 பேரும் சகோதரன் தான். சகோதரன் அண்ணன் தம்பி கூட கிடையாது. நீங்க அந்த ஆதியாகமம் 25வது அதிகாரத்துல இந்த கதையை போய் வாசிச்சு பாருங்க. அந்த ரெஃபரன்ஸ் கொடுத்துருக்கு. ஆதியாகமம் 25ல 23லேருந்து 34 வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ரெபேக்காவுடைய வயிற்றுல 2 பிள்ளைங்க இருக்குது, 2 ரெட்டை பிள்ளைங்க. ஒருத்தர் ஒரே தாயின் வயிற்றுல ஒரே நேரத்தில் பிறக்கிற பிள்ளைங்கள்ல ஒருத்தனை நான் வந்து விரும்பினேன், இன்னொருத்தனை வெறுத்தேன். அப்படி தமிழில் வெறுத்தேன் இருக்கு, நான் அவ்வளோ தூரம் நேசிக்கலைங்கிறது தான் சரியான மொழிபெயர்ப்பு. நீங்கள் அந்த மாதிரி ஆண்டவர் சொல்கிறாரு. அவர் சொல்கிறாரு, நீ என்ன பண்ணிட்டப்பா, ஏசாவு யாக்கோபு சகோதரன் தானே, அதில் ஒருத்தனை நான் நேசிக்கிறேன், அவனுடைய மலைகளை பாலும் அவனுடைய சுதந்திரத்தை வனாந்திரத்தில் உள்ள வலு சர்ப்பங்களின் தாவும் ஆக்கினேன். ஏதோமியர் நாம் எளிமைப்பட்டோம், ஆனாலும் பாலானவைகளை திரும்ப கட்டுவோம் என்று சொல்லுகிறார்கள். அதற்கு கர்த்தர், அவர்கள் கட்டுவார்கள், நான் இடிப்பேன். அவர்கள் துன்மார்க்கத்தின் எல்லை என்றும் கர்த்தர் என்றென்றைக்கும் சினம் வைக்கிற ஜனம் என்றும் சொல்லப்படுவார்கள் என்கிறார். இதை உங்கள் கண்கள் காணும், அப்பொழுது நீங்கள் கர்த்தர் இஸ்ரவேலுடைய எல்லை துவக்கி மகிமைப்படுத்துவார்கள் என்றார். இந்த மோர்கன் டிரான்ஸ்லேஷன் சொல்றவர் வந்து இது அருமையா மொழிபெயர்த்திருக்காரு. நான் உன்னை சிநேகித்தேன்னு தமிழ்ல இருக்கு இல்லையா? நான் உன்னை சிநேகித்தேன், நான் உன்னை சிநேகிக்கிறேன், நான் உன்னை சிநேகிப்பேன். எல்லா காலத்திலையும் பழையதுல உன்னை நேசிச்சேன், இப்பவும் உன்னை நேசிக்கிறேன். நீ எவ்வளவு மோசமா இருந்தாலும் நான் உன்னை நேசிக்கிறேன், எப்ப இருந்தாலும் நான் உன்னை நேசிப்பேன் அப்படிங்கிறத அவர் மொழிபெயர்த்திருக்காரு. அது ரொம்ப சரியான மொழிபெயர்ப்பு. பாருங்க, ஆண்டவர் வந்து இப்படி ஒரு எதுவுமே இல்லாம இருக்க மக்களை பார்த்து தொடங்குற ஆரம்பம் எங்க இருந்து தொடங்குறாரு? தன்னுடைய பாசத்துல இருந்தான், தன்னுடைய அன்பில் இருந்தான் தொடங்குறார். நான் உன் மேல அன்பு செலுத்துகிறேன், நான் உன்னை நேசிக்கிறேன்னு சொல்லி அங்கதான் ஆண்டவர் ஆரம்பிக்கிறார். ஆண்டவருடைய அன்பை பாருங்க. நமக்கு எல்லாருக்கும் தெரியும், காட் இஸ் லவ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். தேவன் அன்பானவர். தேவன் அன்பு இல்லை, அவரே அன்பானவர். அந்த தேவன் ஆரம்பமே சிநேகத்துல தான் வந்து தொடங்குறார். இன்றைக்கு நிறைய பேருக்கு என்னன்னா, இந்த ஆண்டவர் கடவுள் அப்படிங்கிறது வந்து நிறைய பேருக்கு வந்து என்னவா இருக்கு, ஒரு கான்செப்ட், இல்லை ஒரு கோட்பாடு, இல்லை அது வந்து ஒரு மதம், இல்லை ஒரு சடங்காச்சாரம். ஏன்னா நீங்கள் வந்து வேற வேற இந்து கோயில்களுக்கு இதுக்கெல்லாம் போகிறவங்கெல்லாம் என்ன சும்மா என்னத்தையோ போட்டு காணிக்கை அடிச்சுட்டு என்னத்தையோ இது பண்ணிட்டு, யாரோ ஆண்டவர் எங்கேயோ இருக்கிறாரு, நம்ம எங்கேயோ இருக்கிறோம் அப்படிங்கிறதா வர்றாங்க. ஒரு சிலர் அந்த மாதிரியே வாழ்கிறாங்க, ஆண்டவரை பற்றி அறியாமல் வாழ்கிறாங்க. ஆனால் கிறிஸ்தவம் மட்டும் என்னன்னா, இது மதமே கிடையாது. கிறிஸ்தவம் மதமே கிடையாது. கிறிஸ்தவம் வந்து மனம் சம்பந்தப்பட்டது. இது வந்து உறவு சம்பந்தப்பட்டது. தேவனுக்கும் உங்களுக்கும் உள்ள உறவு, அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் உள்ள உறவு தான் கிறிஸ்தவம். இது வந்து மதம் கிடையாது. ஏன்னா நிறைய பேர் வந்து இதை மதம் மாதிரி நடத்துகிறாங்க, ஆனால் மதம் கிடையாது. ஏன்னா நம்ம வந்து இதில் காரணம் என்னன்னா, இந்த மதத்தில் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஏதாவது ஒரு காரியம் செஞ்சு அதன் மூலமாக தேவன் அவங்க மேலே பிரியம் பண்ணிடுவார் அப்படின்னு சொல்லி காரியங்களை செய்வாங்க. ஆனால் நம்ம அப்படி கிடையாது. தேவனுடைய அன்பை உணர்ந்ததினால் அதை ருசித்து அதன் மூலமாய் நம்ம கிரியை செய்கிறவங்க. நீங்கள் வந்து ஊழியம் பார்க்கறதுனாலையோ, நீங்கள் காணிக்கை கொடுக்கறதுனாலையோ, நீங்கள் சர்ச்சுக்கு வர்றதுனாலையோ ஆண்டவருக்கு வந்து பிரியம் வர்றதில்லை. என்ன, நீங்கள் அவருடைய பிரியத்தை நீங்கள் புரிஞ்சு கொள்றீங்க. ஏன்னா நம்ம கிரியை செய்வது வந்து நம்ம இதனால வந்து ஆண்டவர் வந்து உங்களுக்கு ஸ்கோர் போடுறாருங்கிறதுக்காக கிடையாது. வெரி குட், இவன் இந்த பண்ணிட்டான், இவனுக்கு இன்னைக்கு 10க்கு 5 மார்க் கொடுத்துருவோம், அது பண்ணிட்டான் அவனுக்கு 6 மார்க் கொடுத்துரும், அப்படி கிடையாது.
ஏன்னா சிலர் நிறைய பேர் அதனாலதான் அந்த மாதிரி ஒரு தவறானதுல வாழ்றாங்க. இது அப்படி காரியமே கிடையாது. ஏன்னா அவர் வந்து அந்த அன்பின் மூலமா தான் மக்களை நேசிக்கிறாரு, அந்த அன்பின் மூலமா தான் அவங்கள தெரிந்தெடுத்துக் கொள்கிறார். என்ன, ஏசாவை இல்லாம நான் வந்து உன்னை தேர்ந்தெடுத்து கொண்டேன். என்ன காரணம்? ஏன்னா அவன் வந்து என்ன சொல்லுவான், நான் வந்து ஆண்டவருக்கு எதிராக இதை செய்கிறேன் அதை செய்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய காரியங்களை நிறைய சொல்லுவான். ஆனால் நான் அப்படி கிடையாது. இப்போ நீங்கள் இது வந்து ஒரு நல்லா புரிஞ்சுக்கொள்ளணும்னா, நீங்கள் ஒரு அநாத ஆசிரமத்துக்கு, ஏன்னா நான் அந்த ரஷ்யா சைடு போகும்போது நிறைய ஆர்ஃபனேஜ் போயிருக்கேன். நீங்கள் ஆர்ஃபனேஜ் போன உடனே அவங்க எல்லாம் என்ன நினைப்பாங்க, நீங்கள் எதோ தத்து எடுக்க வந்திருக்கீங்கன்னு நினச்சி எல்லா பிள்ளைங்களையும் கொண்டு வந்து வரிசையில் நிற்க வைப்பாங்க. அந்த பிள்ளைங்க எல்லாம் வந்து ஒன்று ஒவ்வொரு விதமாக நின்று கொண்டு இருக்கும். அப்போ நீங்கள் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, அந்த பிள்ளைகளை பார்க்கும்போது எனக்கு இதுதான் தோணும், இதில் எத்தனை பிள்ளைங்க வந்து நல்ல பிள்ளைங்களாக வரும், எவ்வளோ பிள்ளைங்க வந்து சண்டித்தனம் பண்ணுற மாதிரி வரும், இல்லை எவ்வளோ பிள்ளைங்க வந்து ரொம்ப மோசமாக வரும், எவ்வளோ பிள்ளைங்க வந்து இதாக வேற மாதிரி வரக்கூடும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம். ஆனால் ஆண்டவர் என்ன செய்கிறாருன்னா, எல்லாரையும், என்ன அவருக்கு முடிவு தெரிஞ்சாலும் கூட எல்லாரையும் சமமாய் நேசிக்கக்கூடியவர். அந்த அன்பை நம்ம புரிஞ்சு கொள்ளணும். எல்லாரையும், யாரு என்னவா இருந்தாலும் சரி, எல்லாரையும் நேசிக்கக்கூடிய வகையில ஆண்டவர் அவர்கள் மேல அன்பு செலுத்துகிறார். இப்ப இந்த இஸ்ரவேல் தேச மக்கள் வந்து பாபிலோன்ல சிறைப்பட்டு போயிருக்கிறாங்க. அங்கிருந்து அவர் பிரித்து கொண்டு வந்து அவங்க ஊர்ல கொண்டு வந்து எல்லாம் செஞ்சு வச்ச போதும், ஆனா அவங்க என்ன ஆயிடுச்சு, அவர் எங்களை அங்க கொண்டு போய் சிறைப்பிடிக்க வச்சுட்டார்ல, நாங்க அங்க போய் கஷ்டப்பட்டோம்னு சொல்லி அவங்க என்ன பண்ணாங்க, ஆலயத்துக்கு போனாங்க, காணிக்க கொடுத்தாங்க, ஆராதனை பண்ணாங்க. ஆனா அவங்க இருதயமோ தேவனுக்கும் அவருக்கும் ரொம்ப தூரத்துல இருக்கு. எல்லாம் செஞ்சாங்க, அவங்க வந்து ஆலயத்துக்கு போகாம இல்லை, காணிக்க கொடுக்காம இல்லை, ஆனா என்ன, அவங்க இருதயம் அதுல இல்லவே இல்லை, ஏதோ சடங்காச்சாரமா தான் செஞ்சாங்க. என்ன காரணம் என்னன்னா, அவங்க தேவனுடைய அன்பை புரிந்து கொள்ளவில்லை. இப்ப அவங்கள பத்தி சொல்லும்போது நீங்க பாருங்க, அவர் இந்த காரியங்களை குறித்து சொல்றாரு. ஏன்னா இவங்க வந்து ஆண்டவரை பார்த்து நீங்க எப்படி எங்களை வந்து நேசிச்சீங்க அப்படின்னு சொல்லி கேட்கறது எப்படி தெரியுமா இருக்கு, உங்க பிள்ளைய உங்க மடியில உட்கார வச்சு நீங்க கொஞ்சிட்டு இருக்கும்போது, என் செல்ல கண்ணு, என் சொப்பு கண்ணு அப்படின்னு சொல்லும்போது சொப்புன்னு ஒரு அறை கொடுத்துட்டு, என்ன நீ என்னை நேசிக்கிறியா என்னையான்னு கேட்டா எப்படி இருக்கும், அதே மாதிரிதான் ஆண்டவர், அப்படிதான் ஆண்டவர் நினைச்சிருப்பாரு. யோசிச்சு பாருங்க, நீ எவ்வளவு பிரியம் எவ்வளவு செல்லம் அப்படின்னு சொல்லி இது பண்ணிட்டு இருக்கும்போது அந்த பிள்ளை சொத்துன்னு ஒரு ஆயிடுச்சு, நீ என்ன இங்க நேசிக்கிற, நீ என்ன நேசிக்கவா செய்யறன்னு கேட்டா எப்படி இருக்கும். அதே மாதிரிதான் இங்க பாருங்க, அதுல சொல்றாரு பாருங்க, ஏசாவை குறித்து 5 காரியங்கள் இந்த ஏரியால இதே இடத்துல சொல்றாரு. என்ன சொல்றாரு, அவங்களுக்கு வரக்கூடிய செழுமையை எதிர்த்து அவர்களுக்கு எதிராக நியாயம் தீர்ப்பேன். என்ன சொல்ற வசனம் என்ன சொல்லுது, அவருடைய மலைகளை பாலும் அவனுடைய சுதந்திரத்தை வனாந்திரத்தில் உள்ள வலு சர்ப்பங்களின் தாவும் ஆக்கினேன். ஒண்ணும் இல்லாம வனாந்திரம் மாதிரி ஆக்கிடும். அவன் என்னதான் தண்ணி விட்டு என்ன போட்டாலும் அது வனாந்திரம் மாதிரி மாறிடும். 2, அவர் தேவன் அவர்கள் தொடர்ந்து காரியங்களை செய்வார். என்ன சொல்றாரு, ஏதோமே நாம் எழுமப்பட்டோம் ஆனாலும் பாலானவைகளை திரும்ப கட்டுவோம் என்று சொல்கிறார்கள் கர்த்தர். அதற்கு அவர் கர்த்தர் என்ன சொல்றாரு, அவர்கள் கட்டுவார்கள், நான் இடிப்பேன். நீ கட்ட கட்ட நான் இடிப்பேன். நீ கட்டு, உன்னோட சுயத்துல நீ கட்டுறியா, நீ கட்டு, நான் இடிப்பேன். அடுத்தது பாருங்க, ஒரு துன்மார்க்கரின் தேசமாய் மாற்றுவேன் என்கிறார். 4வது வசனத்துடைய பின்பகுதி பாருங்க, அவர்கள் துன்மார்க்கத்தின் எல்லை என்றும். என்ன, அங்க போனாலே அந்த தேசத்துல ஒரே அட்டூழியம் துன்மார்க்கம் தான் இருக்கும் அப்படி சொல்லக்கூடியதான். அடுத்தது, அவர்கள் மேல் எப்போதும் கோபமாய் இருப்பேன், மாற்ற மாட்டேன். ஏன்னா அவங்களுடைய இருதயம் கடினப்பட்டு போச்சு, அவங்க அந்த மாதிரி ஆளுங்க, அதனால அவங்க பேர்ல நான் எப்பவும் கோபமா தான் இருப்பேன் அப்படின்னு சொல்றதுக்கு, கர்த்தர் என்றென்றைக்கும் சினம் வைக்கிற ஜனம் என்று மக்கள் சொல்லும்படி அளவுக்கு. அடுத்து கடைசியா, யாக்கோபை தேர்ந்தெடுத்ததன் மூலமாய் ஏசா நியாயம் தீர்க்கப்படுதல் வெளியே வருகிறது. இதை உங்கள் கண்கள் காணும், அப்பொழுது நீங்கள் கர்த்தர் இஸ்ரவேலுடைய எல்லை துவக்கி மகிமைப்படுத்துவார் என்கிறீர்கள். அப்ப நமக்கு இன்றைக்கு ஆவிக்குரிய இஸ்ரவேல் தேசம் மக்கமாகிய நமக்கு இன்றைக்கு நீங்க தேவனுடைய அன்பை எப்படி உணர்ந்து கொள்றீங்க? நான் நிறைய நம்ம சபையில நிறைய அந்த தேவ அன்பை குறித்து செய்தி இருக்கு. நம்ம தமிழ் மெசேஜ்ல நீங்க யூடியூப்ல போனீங்கன்னா முதல் செய்தியே வந்து
தேவனுடைய அன்பை கூட்ட குறைக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு செய்தி தான். நீங்கள் பார்க்காதவங்களா இருந்தால் தயவு செஞ்சு அந்த மெசேஜை போய் பாருங்க. அதாவது தேவனுடைய அன்பு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தேவன் எந்த அளவுக்கு நம்மை நேசிக்கிறார் என்று. நம்ம இப்போ எபேசியர் புஸ்தகத்தை குறித்து நம்ம ஆழமாக தியானிச்சு கொண்டிருக்கிறோம். எபேசியர் புஸ்தகம் 1வது அதிகாரம் 4வது 5வது வசனத்தில் என்ன சொல்லுது? உலக தோற்றத்துக்கு முன்பே உன்னை தெரிந்து கொண்டேன். இது உலக தோற்றத்துக்கு முன்பே உன்னை தெரிந்து கொண்டேன். எல்லாவற்றுக்கும் மேல யோவான் 17வது அதிகாரத்துல 23வது வசனத்துல சொல்லுவது போல, அவர் எந்த அளவுக்கு என்னை நேசிக்கிறார்னா, அவருடைய குமாரனாகி இயேசு கிறிஸ்துவை எந்த அளவுக்கு நேசிச்சாரோ அதே அளவுக்கு என்னை நேசிக்கிறார். எப்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வாழ்க்கையில நடக்கக்கூடிய காரியங்களை ஏசாயா தீர்க்கதரிசி 700 வருஷங்களுக்கு முன்பாக தீர்க்க தரிசனம் சொன்னாரு. என்ன ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படி என்ன மாதிரி சாக போறாருன்னு சொல்லி, அவர் எங்க பிறப்பார், எந்த ஊர்ல பிறப்பார், எப்படி இருப்பார், என்ன செய்வார், எல்லாவற்றையும் தீர்க்க தரிசனமா முன்குறித்து அவர் சொன்னாரு. அந்த அளவுக்கு அவர் மேல வைத்திருக்கிற ஆண்டவர் உங்களையும் என்னையும் பார்த்து என்ன சொல்றார்? நான் இயேசு கிறிஸ்துவை எந்த அளவுக்கு நேசித்தனோ அதே அளவுக்கு உங்களை என்னையும் நேசிக்கிறேன். யோவான் 17:23 தான் சொல்லுது, நீர் என்னில் அன்பாய் இருக்கிறது போல அவர்களிலும் அன்பாய் இருக்கிறதை. அவர் எந்த அளவுக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நேசிச்சாரோ அதே அளவுக்கு என்னை நேசிக்கிறார்னு எனக்கு தெரிஞ்சது. அதுல இருந்து நான் பெரிய விடுதலை பெற்றேன். அது உங்களுக்கும் தெரியும், ஏன்னா அவருடைய வார்த்தை அது. 2வது யோவான் 15:9 பார்க்கும்போது, பிதா என்னில் அன்பாய் இருக்கிறது போல நானும் உங்களில் அன்பாய் இருக்கிறேன். இது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்றார். பிதா எப்படி என்னை நேசிக்கிறாரோ அதே போல அவர் உங்களை நேசிக்கிறார், என்னை நேசிக்கிற போல நேசிக்கிறார்னு சொல்லிட்டு ஆண்டவர் என்ன சொல்றாரு? அவர் எந்த அளவுக்கு என்னை நேசிக்கிறாரோ அதே அளவுக்கு நானும் உங்களை நேசிக்கிறேன். பாருங்க, எந்த ஒரு அற்புதமான ஆண்டவர் நமக்கு. 1 யோவான் 4:19 என்ன சொல்லுது? அவர் முதல்ல நம்ம நேசித்ததுனால நம்ம அவரை நேசிக்கிறோம் என்று. யோவான் 1:12 அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி. இது உங்களுக்கு நல்லா தெரியணும். ஏன்னா பழைய உடன்படிக்கையில யாருக்குமே இந்த பாக்கியம் இல்லை, ஆனா நமக்கு அந்த பாக்கியத்தை கொடுத்தார். அங்க ஒரு நாட்டை நேசிச்சாரு, இங்க நம்மளை ஒவ்வொருத்தரையும் நேசிக்கிறார். தெரிஞ்சு கொள்ளுங்க, ஏன்னா இது மிக முக்கியமான காரியம். ரோமர் 8:14-15 மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல். பழைய ஏற்பாட்டில் பயந்தாங்க, ஏன் அடிமைத்தனத்துக்குள்ள போயிருவோமோன்னு பயந்து அவங்க பண்ணல. ஆனால் நம்மளோ அந்த ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றோம். நம்ம அதனாலதான் நான் இந்த இப்ப எங்கேயாவது யாராவது இருந்தாங்கன்னா, ஆண்டவருடைய தாசன் வந்திருக்காரு, தேவதாசன் நமக்கு செய்தி கொடுப்பார், தேவ ஊழியக்காரர் செய்தி கொடுப்பார் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ஒரு மாதிரி இருக்கும். நான் ஊழியக்காரன் இல்லை, நான் அவருடைய பிள்ளை. அப்படி என்னை யாராவது இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது சொல்லும்போது எனக்கு நான் சொல்லுவேன், நான் மேலே போயிட்டு அப்படியே நான் சொல்லிடுவேன், நான் இதுன்னு சொல்லிடுவேன், நான் தேவனுடைய பிள்ளைன்னு சொல்லிடுவேன். ஏன்னா நான் வேலைக்காரன் கிடையாது. எங்கள் வீட்டில் வேலைக்காரங்க உண்டு, எங்கள் அப்பா வீட்டில் வேலைக்காரங்க உண்டு, நான் வேலைக்காரன் கிடையாது. என்ன வித்தியாசம்? வேலைக்காரன் கூலிக்கு வேலை வைப்பான், ஆனால் வேலைக்காரனுக்கு எந்த அதிகாரமும் கிடையாது வீட்டில். ஆனால் எனக்கு எல்லா அதிகாரமும் உண்டு. நான் வீட்டில் உள்ள பிள்ளை, நான் அதுவும் அவருடைய செல்ல பிள்ளை. நான் அப்படிதான் ஃபீல் பண்றேன். எங்க அப்பா வீட்டில் நான் செல்ல பிள்ளை, அதனால நான் அப்படிதான் இருப்பேன். நம்ம எல்லாரும் அந்த மாதிரி கற்றுக்கொள்ள பழகிக்கொள்ளுங்க. ஏன்னா தேவனுடைய அன்பை நீங்க புரிந்து கொள்ளலை. நம்ம பாட்டு பாடின இன்னைக்கு ஆராதனையில பாடின எல்லா பாட்டுமே அன்பை குறித்த பாட்டு. அன்பே அன்பே, அன்பு இல்லைன்னா நான் வெறுமை, உங்க அன்பு தான், உங்க அன்புக்கு நான் அடிமை. நல்லா பாருங்க, நம்ம பாடல்களை கருத்தா பாடுறோம், ஆனா அதை நம்ம உணர்ந்து கொள்ள வேண்டும். நம்மளுடைய எண்ணங்கள்ல அது வரணும், நம்மளுடைய வாழ்க்கையில அது நிதர்சனமான உண்மையா மாறணும். அது உணர்ந்தாதான். ஏன்னா அன்றைக்கு அந்த மக்கள் அவங்களை ஆண்டவரை பார்த்து, நீங்க எங்க எங்களை நேசிச்சீங்க, நீங்க எங்க நேசிச்சீங்க.
ரோமர் 8வது அதிகாரம் 31, 32வது வசனம் நீங்க போய் நல்லா வீட்டில் எடுத்து வாசிச்சு பாருங்க. அந்த வசனங்கள்லாம் வாசிச்சீங்கன்னா உங்களை விடுதலை பண்ணணும். ஏன்னா தேவன் நம் பட்சத்தில் இருக்கும்போது நமக்கு எதிராக யார் நிற்பார்கள்? தேவன் தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் சிலுவை மரணத்திற்காய் ஒப்பு கொடுத்தார். வேறு ஏதாவது நன்மையான காரியங்களை இலவசமாய் கொடுக்காமல் விட்டு விடுவாரோ? ஆண்டவர் தன்னுடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் உங்களுக்காகவும் எனக்காகவும் சிலுவை மரணத்தை கொடுத்த அந்த ஆண்டவர் வேற ஏதாவது கொடுக்காம விட்டுருவாரா? அப்ப நம்ம எவ்வளவு தூரம் தேவனுடைய அன்பை புரிஞ்சு கொள்ளணும். ஏன்னா தேவ அன்பை புரிந்து கொள்ளலைன்னா நம்மளால எதுவுமே செய்ய முடியாது. ரோமர் 5:5 யாராவது ஒருத்தங்க எடுத்து வாசிங்க. ரோமர் 5:5. மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே. இல்ல, அருளப்பட்டனா என்ன அர்த்தம்? ஏற்கனவே புரிஞ்சிருச்சுல அந்த வசனம். மேலும் நமக்கு அருளப்பட்ட, ஏற்கனவே கொடுத்தாச்சு. மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால். என்ன நல்ல கவனிங்க, நமக்கு ஏற்கனவே அருளப்பட்ட தேவ ஆவியினாலே நம்முடைய இருதயங்களில் தேவனுடைய அன்பு ஊற்றப்பட்டிருக்கிறது. அந்த அன்பு நமக்குள்ள நிறைவாக வேண்டும். ஆண்டவரை இன்னும் ஊற்ற சொல்லுங்க. ஏன்னா அந்த அன்புல நீங்க வரதான் உங்களுக்கு எல்லா விடுதலைகளுமே வரும். தேவன் எனக்காக எல்லாம் செய்வார். தேவன் என் பட்சத்தில் இருக்கிறார். அவர் எனக்குள் இருக்கிறார். அவர் என்னுடைய தகப்பன். அவர் என்னுடைய தகப்பனா இருந்தால் நான் எதை வேணாலும் செய்ய முடியும். நான் எதையும் செய்யக்கூடிய ஒரு ஆளா இருப்பேன். ஏன்னா அவர் எனக்காக என் பக்கத்துல இருக்கா. என்னைய கொண்டு எது வேணாலும் செய்வார் அப்படிங்கிற ஒரு வரணும். அந்த தேவ அன்பு இருந்தால்தான் நம்ம வாழ முடியும். அன்றைக்கு அவர்களுக்கு அந்த தேவ அன்பை புரிந்து கொள்ள வாய்ப்பில்லை. இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் அந்த வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு நிமிஷம் நீங்க எழுப்பினாலும் சரி, இல்லை உட்கார்ந்து இருந்தாலும் சரி, நீங்க ஆண்டவரை நோக்கி கேளுங்க. ஆண்டவரே, இதோ ரோமர் 5:5 சொன்னது போல இன்றைக்கு உம்முடைய அன்பு என்னுடைய இருதயங்களில் ஊற்றப்படட்டும். ஆண்டவரே, எனக்கு உம்முடைய அன்பினாலே ஒரு பெரிய விடுதலை உண்டாகக்கூடியதாய் தேவன் என் பட்சத்தில் இருக்கிறார். தேவ அன்பு எனக்குள் நிறைவாய் இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவை நேசிப்பது போல என்னை நேசிக்கிறார். பிதாவை நான் பேசா என்னை நேசிக்கிறது போல நான் உங்களை நேசிக்கிறேன் என்று ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். தேவ அன்பு என்னுடைய இருதயங்களில் தேவனால் எனக்கு ஏற்கனவே கொடுக்கப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே ஊற்றப்படுகிறது என்ற வார்த்தையின்படி ஆண்டவரே, இன்றைக்கு உம்முடைய அன்பு எங்கள் ஒவ்வொருவருடைய இருதயங்களிலும் ஊற்றப்படுவதாக சுவாமி. ஆமாண்டவரே, அந்த அன்பினாலே எங்களை நிரப்புங்க சுவாமி. அந்த அன்பிற்கு நாங்கள் அடிமையா, அந்த அன்பிலே நாங்கள் திளைத்தவர்களாய், அந்த அன்பிலே நாங்கள் உம்மோடு அப்பா பிதாவே என்று எப்போதும் நாங்கள் அந்த உறவிலே வளர்ந்து ஆண்டவரே அந்த உறவிலே பலப்பட எங்களுக்கு உதவி தாருங்க சுவாமி.